இந்த ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 9 அல்ட்ரா இந்த ஃபோனோட லான்ச் ஈவெண்ட் வந்து இந்த மே 15ஆம் தேதி வந்து லான்ச் ஈவெண்ட்னு சொன்னாங்க சரிங்களா. ஆனால் லான்ச் ஈவெண்ட் வந்து நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் கம்மிங் ஃபோன் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க வெப்சைட்ல. அதனால வந்து ஃபோன் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும். ஆனால் மே 15க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து மே 13. ஃபோன் வந்து மே 15ஆம் தேதி லான்ச் ஆகுமா இல்லாட்டி வந்து அடுத்த வாரம் லான்ச் பண்றாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக மே மாதம் ஃபோன் ஈவெண்ட் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் டேட்டு தான் கன்ஃபார்ம் ஆகலை. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மே 15 தான் காட்டுது. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் அஃபிஷியலாக சொல்லலை சரிங்களா. 2 நாள் தான் இருக்குது. ஒன்று இன்னைக்கு கூட வந்து அவங்க சொல்லலாம் என்ன டேட்டில் வந்து லான்ச் ஈவெண்ட்னு. கண்டிப்பாக வந்து மே எண்டிங்குள்ளே அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 9 ப்ரோ வந்து நான் நவம்பர் மாதம் வாங்கினேன். கரெக்டாக என்னோட டிசம்பர் மாதம் என் பிறந்தநாள் வரும், அதுக்கு முன்னாடி வந்து வாங்கினேன். ஒரு 5 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோன் சூப்பராகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கிளாரிட்டி பாருங்க, சூப்பராகவே இருக்குல்ல. எனக்கு இந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால வந்து ஃபைண்ட் எக்ஸ் 9 அல்ட்ரா ப்ரோவோட அல்ட்ரா வந்து வேற லெவலில் இருக்கும் கேமரா. ஏன்னா சென்சார்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைமரி கேமரா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்குது வந்து ஃப்ரண்ட் கேமராலாம் 50 மெகா பிக்சல், அந்த ஃபோனில் வந்து 200 மெகா பிக்சல் சரிங்களா. அது மாதிரி 10x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிற ஷாட்லாம் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் 10xல ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தால் கூட அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள சென்சார் வந்து அவ்வளோ ஃபிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி ஒரு நல்ல கிளாரிட்டியான வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்னா விவோக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்போ தான் வந்து நல்லா டஃப் கொடுக்கும். விவோவில் வந்து ஓரளவுக்கு கலர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த ஜெய்ஸ் கொலாபரேஷன். இதில் வந்து ஹேசல் பிளட் கொலாபரேஷன் வந்து நேச்சுரலாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த நேச்சுரலாக கிளாரிட்டியாக இருக்க தான் எனக்கு பிடிக்கும். அதனால வந்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 9 அல்ட்ரா இந்த மாதம் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் ஈவெண்ட்டு கண்டிப்பாக 1 or 2 டேஸில் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எக்ஸ் 9 ப்ரோ நான் யூஸ் பண்ணுற ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதில் வந்து பிளாக் கலரு, ஆரஞ்சு கலர். பிளாக் கலர் வந்து விஜிஎன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் தான் எப்போவுமே எடுப்பேன். ஆனால் இந்த டைம் பிளாக் கலரில் வந்து விஜிஎன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோவில் ஃபோன் பார்த்துருப்பீங்க, விஜிஎன் லெதர் வந்து பேக் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து விஜிஎன் லெதர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த லெதர் ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங்கு, கிளாஸ் ஃபினிஷிங் தான் எனக்கு பிடிக்கும். அதனால வந்து பிளாக்கு ஆரஞ்சு இருக்குனால ஆரஞ்சு கலர் தான் எடுக்கலான்னு இருக்கேன். உண்மையிலே இந்த ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது. என்னோட ஐடியில் வந்து நான் போஸ்ட் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் விட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து இவங்களும் ஓப்போல ஆரஞ்சு கலர் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபோன் வாங்கிட்டு நான் ஃபோனை வந்து கண்டிப்பாக காட்டுறேன் சரிங்களா. இந்த ஃபோனுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா வந்து அல்ட்ரா ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த டைம் தட்டி தூக்கிடணும்னு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த ஃபோன் நான் கண்டிப்பாக வாங்குவேன். வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன்.